அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒழுங்கற்ற மாதவிடாய், உடல் சோர்வு, பசியின்மை, தூக்கமின்மை, மன அழுத்தம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பெண்களுக்கு இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் சமநிலையற்ற நிலையில இருக்கிறதும் ஒரு காரணம். ஒண்ணு ஹார்மோன் அளவுக்கு அதிகமா சுரக்கலாம், இல்ல அது குறைவா சுரக்கலாம். அதனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஸோ அதை சமநிலைப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான 3 யோகாசனங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே பெண்களுக்கான முக்கியமான 3 ஆசனங்கள் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இது குறிப்பா அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த ஆசனம் பார்க்க போறோம். இதுவும் நிறைய பிரச்சனைகளை என்ன செய்யும், அவங்களுக்கு சரி செய்யும். ஸோ இப்போ இந்த ஆசனத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வீடியோவை முழுமையா பாருங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முதுக நேரா வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா 2 மூச்சு இழுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஏகபாத ஏகஹஸ்த மார்ஜாரி ஆசனா. இந்த மாதிரி முன்னாடி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இந்த மாதிரி கேட் போஸுக்கு வரணும். நம்ம நிறைய வீடியோல பார்த்துருப்போம் இந்த மார்ஜாரி ஆசனா. 2 உள்ளங்கைக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. கால் முட்டிக்கு தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. பின்னாடி பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கை ஒரு காலை அப்படியே நீட்ட போறோம். இதுல எதிரெதிர் பக்கம் பண்ணணும். ஆப்போசிட் சைட்ல பண்ணணும். இப்ப வலது கை நீட்டினீங்க அப்படின்னா இடது காலை நீட்டணும். இடது காலை நீட்டினீங்க அப்படின்னா வலது கையை நீட்டணும். இந்த மாதிரி ஒரு கை ஒரு காலை மெதுவா இந்த மாதிரி நீட்டணும். ஸோ காலை நீட்டும் போது கால் முட்டிய மடக்காம இந்த மாதிரி நீட்டி பார்க்கணும். இதுல ஒரு 10 வினாடி அப்படியே வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அதே இடத்துல கையை வச்சிடணும். அந்த டிஸ்டன்ஸ் மாத்தக்கூடாது. 10 வினாடி பண்ண முடியலன்னா ஆரம்பத்துல 5 வினாடி பண்ணுங்க. அப்புறமா தொடர்ச்சியா பயிற்சி பண்ண பண்ண நீங்க செய்யக்கூடிய அந்த நேரத்தை கூட்டிக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது. திரும்ப இன்னொரு பக்கமும் பண்ணணும். இப்ப அடுத்த பக்கம் அப்படியே மெதுவா ஒரு கை ஒரு காலை மெதுவா அந்த மாதிரி நீட்டணும். காலை ரொம்ப மேல தூக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. இதுலயும் ஒரு 10 வினாடி அப்படியே வச்சிருக்கணும். திரும்பியும் கையை அதே இடத்துல வச்சிருங்க. இந்த ஆசனம் போட்டதுக்கு அப்புறம் இந்த மார்ஜாரியில ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் மெதுவா நல்லா குனியணும். முதுக மேல தூக்கணும். அப்படியே மேல பார்க்கணும். முதுக நல்லா உள்ள வளைக்கணும். ஸோ இதை ஒரு 10 தடவை பண்ணுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப செய்யுங்க. நீங்க இந்த ஒரு கை ஒரு காலை நீட்டும் போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, சிலவங்களுக்கு இந்த பாதத்தை பின்னாடி இப்படி பிளாட்டா போட முடியாது. நீங்க தேவைப்பட்ட அந்த விரலை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கால் டோவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கூட என்ன செய்யலாம், நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இல்ல எனக்கு ஒரு கை ஒரு காலை நீட்டுறது ரொம்ப கடினமா இருக்கு, அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல காலை மட்டும் நீட்டி பாருங்க. ஸோ ஒரு காலை மட்டும் நீட்டி நல்லா பயிற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் செய்யணும். அதுக்கப்புறமா கையை மட்டும் நீட்டி பயிற்சி பண்ணுங்க. ஸோ இப்படி காலையும் கையையும் தனித்தனியா பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, ஒண்ணு போல நீட்டி பயிற்சி பண்ணி பாருங்க. ஒரே பக்கம் காலையும் கையையும் நீட்டாதீங்க. பேலன்ஸ் இல்லாம நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால எதிரெதிர பக்கம் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. பலன்களும் அதுலதான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் அர்த்த சிரசாசனா. அதாவது தலைகீழ நிக்கிறதுல பாதி. முழுமையா செய்ய வேண்டாம். அதனால பாதி செய்யறது கொஞ்சம் பாதுகாப்பானது. இப்ப என்ன செய்யணும், இந்த மாதிரி வஜ்ராசனம் உட்கார்ந்துக்கோங்க. இல்ல வஜ்ராசனம் உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி நேரடியா முட்டாங்கால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்க கைகளை இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி மெதுவா கீழே வைக்கணும். உங்களுடைய 2 எல்போக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கணும். இந்த கைகளுக்கு நடுவுல என்ன செய்யுங்க, உங்க தலையை மெதுவா அப்படியே கீழே வைங்க. வெறும் தரையில செய்யக்கூடாது. இந்த மாதிரி யோகா மேட்டோ ஏதாவது ஒரு பெட்ஷீட்டோ விரிச்சு தலைக்கு வச்சுக்கணும். வெறும் தரையில செய்ய வேண்டாம். அது மாதிரி தலையணை போட்டு பண்ணக்கூடாது, மெத்தையிலையும் பண்ணக்கூடாது. ஏதாவது விரிப்பு விரிச்சுதான் நீங்க பண்ணணும். தலையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 எல்போ தலை இது 3மே அப்படியே தரையில இருக்கணும். மெதுவா என்ன பண்ணுங்க, கால் முட்டியை மட்டும் அப்படியே நேராக்குங்க. ஆரம்பத்துல இப்படி செய்யுங்க. முடிஞ்சா இந்த மாதிரி முன்னாடி நடந்து பாருங்க. இதுல ஒரு 10 வினாடி அப்படியே வச்சிருங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா முட்டியை கீழே வச்சிருங்க. அப்படியே முடிஞ்சா இந்த மாதிரி வஜ்ராசனா உட்காந்து மெதுவா முன்னாடி குனிஞ்சு பாருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். கண்ணெல்லாம் மூட வேண்டாம். மெதுவா செஞ்சு பாருங்க. ஆரம்பத்துல ஒரு 10 வினாடியே செஞ்சு பாருங்க. தொடர்ச்சியா நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்க. ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னா, ஒரு 30 வினாடி என்ன செய்யுங்க, இந்த அர்த்த சரசாசனத்தை செஞ்சு பாருங்க. 30 வினாடி 2 முறை செஞ்சா போதும். காலையில செய்யுங்க. இந்த அர்த்த சரசாசனத்தை நீங்க மாலையில செய்ய வேண்டாம். காலையில செய்யுங்க. அதான் ரொம்பவே நல்லது. இந்த அர்த்த சரசாசனம் போடும்போது இந்த பின்னாடி பாதத்துக்கு வந்து சிலவங்களுக்கு சேர்த்து வைக்கணுமா, இடைவெளி வைக்கணுமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆரம்பத்துல இப்படி தோள்பட்டை அளவு இடைவெளியே வச்சுக்கோங்க. ரொம்ப சேர்த்து வச்சு பண்ணணும்னு இல்ல. இடைவெளி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்படி உள்ள நடந்து வந்து பாருங்க. ரொம்ப முதுகு வளையிற அளவுக்கு நடந்து வர வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இந்த அர்த்த சிரசாசனா செய்யும்போது நம்ம மூளைக்கு வந்து நல்ல நிறைய ரத்தோட்டம் கிடைக்கிறதுனால, அதுல சுரக்கக்கூடிய அந்த மாஸ்டர் கிளாண்ட், அந்த பீனியல், பிட்யூட்டரி அந்த சுரப்பி எல்லாமே நல்லா சுரக்கும். ஸோ மாஸ்டர் கிளாண்ட் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சா, உடம்புல சுரக்கக்கூடிய மத்த சுரப்பிகளும் என்ன செய்யும்? நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால அந்த ஹார்மோன் வந்து என்ன செய்யும்? நல்லாவே சுரக்கும். அது வந்து நல்லா கரெக்டா தன்னோட வேலைய வந்து ரொம்பவே சரியா செய்யும். அதனால ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆசனம். இந்த ஆசனா போடுறதுனால உங்களுக்கு நல்ல தூக்கமும் நல்லா வர ஆரம்பிச்சிரும். ஸோ தூக்கம் நல்லா இருக்கும்போதும், உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள்லாம் என்ன செய்யும்? நமக்கு நல்லாவே வெளியேற ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால உடம்பு வந்து என்ன செய்யும்? எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆசனம். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் சேது பந்தாசனா. இந்த மாதிரி படுத்துக்கோங்க. காலை மடக்கி வச்சுக்கோங்க. 2 பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. கைகள் அந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கணும். மெதுவா என்ன செய்யணும்? இடுப்பை மட்டும் அப்படியே மெதுவா மேல தூக்கணும். கழுத்தெல்லாம் திருப்பக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்க. இதுலயும் என்ன செய்யணும்? ஒரு 10 வினாடி ஆரம்பத்துல அப்படியே வச்சிருக்கணும். ஸோ இறக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இதை என்ன செய்யலாம்? நீங்க ஒரு 3 முறை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா காலை இந்த மாதிரி பிடிச்சும் என்ன பண்ணணும்? மெதுவா அப்படியே செஞ்சு பார்க்கலாம். சேது பந்தாசனா ரொம்ப மேல தூக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் தூக்குங்க. கால் குதிங்காலெல்லாம் வந்து தூக்கக்கூடாது. நீங்க இதை பிடிக்கணும். இடுப்பை மட்டும்தான் மேல தூக்கணும். மெதுவா இறக்கிருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஆரம்பத்துல ஒரு 10 வினாடி அப்படியே நிப்பாட்டுங்க. கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 வினாடி 2 தடவை பயிற்சி பண்ணுங்க. அதுவே போதும். முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா மூச்சை இழுத்து விட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிருங்க. இப்ப பார்த்த இந்த 3 ஆசனமும் ரொம்ப நல்ல ஆசனம். தொடர்ச்சியா பயிற்சி பண்ணி பாருங்க. ஒரு 1 மாசம் நல்லா பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அதோட பலன் தெரியும். உடனே பலன் தெரியணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்பிக்கையா பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.